வணக்கம் மக்களே, this is Mesmerize production. நான் உங்கள் விஜய் அமிர்தா. ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, பிசாசு உங்க எதிரில் வந்தா என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா? இல்லை அதை பார்த்து ஆல்மோஸ்ட் பிசாஸ்னாலே ஒரு பேய், அதை இமேஜினேஷன் பண்ணாலே அது ஒரு மாதிரி ரொம்ப டெரரா இருக்கும். பிளஸ் நமக்கு அதை பார்த்து நிற்க கூட முடியாது, அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இந்த திரைப்படத்துல பிசாசோட ஸ்டோரி ஃபுல்லாக தான் நம்ம வந்து டிராவல் ஆக போறோம். இந்த திரைப்படத்துல வந்து ஒரு பேய மெயின் கான்செப்டா வச்சு அதோட சேர்ந்து டிராவல் பண்ண திரைப்படம் தான் ஒரு சூப்பரான திரைப்படம். 2014 ரிலீஸ் ஆன மிஸ்கின் டைரக்ஷன்ல வெளிவர திரைப்படம் தான் பிசாசு. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஸ்டார்ட் ஆகும், பட் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே கொடுக்கும். ஸோ இந்த திரைப்படத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பேயா மாறிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மொத்தம் ஸ்டோரி கொண்டு போகும். இவங்க எப்படி இறந்தாங்க, இல்லை கொலையால் யார் சாகடிச்சா, இல்லை அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இது பேய் படமும் தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ஷனை கொடுக்கும், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை கொடுக்கும். இந்த திரைப்படம் பிசாசு திரைப்படத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு யூனிக்கான சீன் வச்சிருப்பாங்க, ரொம்ப எமோஷனலா இருக்கும். நம்மளே பார்த்தா ஒரு அழுகுற அளவுக்கு இருக்கும். எப்பவுமே பேய் படம் நம்ம யூஸ்வலா அதை பயப்படுவோம், ஐயோ இந்த பேய் படத்துல வந்து பேய் எதிர்க்க வந்தா. ஆனா இந்த சீன் வந்து நம்ம யாரும் கண்காலுக்க வச்சிருக்கோம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் இன்னும் நிறைய பேர் மனசுல இருக்கு. ஓகே, பிசாசை சொன்னா அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், பட் ரொம்ப எமோஷனலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் நான் பர்டிகுலரா இந்த சீன் வந்து மென்ஷன் பண்றேன்னா, அவங்க பொண்ணோட அப்பா வந்து என் பொண்ணு யார் சாகரிச்சா தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாரு. ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, உன் பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா, தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போ சொல்லிட்டு இருப்பாரு. அவர் என்னது என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அவங்க அப்பா வந்து சிகரெட் வந்து அடிப்பார் போல இருக்கு. ஸோ அதை வந்து டேபிள்ல இருந்து கீழே வச்சக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அந்த பேய் என்ன பண்ணும், கீழே அந்த சமையலுக்குலாம் நான் சம்திங் என்னமோ ஒன்று இருக்கும், அது வழியா இருந்து கீழே அப்படியே பொறுமையாக காட்டுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கே பயங்கரமா இருக்கும். அப்படியே அது வந்து டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு இப்படி போகும். அந்த இடத்துல ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்னா பயந்து அடிச்சுட்டு ஓடுவான், ஐயோ பேய் வந்துருச்சு. பட் அந்த இடத்துல அந்த பேய் அந்த விஷயத்தை தாண்டி ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்க ஒரு பாண்டிங், ஒரு அப்பா ஒரு பொண்ணை இழந்துட்டு அது பேய் ரூபமா பார்க்கும்போது அந்த பயம் இல்லாம ஸ்டில் அந்த ஒரு ஏக்கம், அந்த பாசத்தை இந்த சீன் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு எஃபெக்ட்ல அப்படி ரொம்ப டார்க்கான ஒரு ரூம்ல ஒரு ஹால்ல வச்சு அது 3 பசங்க பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. பட் அந்த அப்பா கிட்ட இருக்க அந்த ஏக்கம் இருக்குல்ல, என் பொண்ணை திருப்பி நான் பாத்திர மாட்டேனா, என் பொண்ணை ஒரு வாட்டி பேசிட மாட்டேனா சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு மாதிரி அழுதுட்டே தவந்து வந்து கிச்சன் அந்த ஸ்லாப் மேல உட்காந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு கை மட்டும் வந்து அவங்க கண்ணாத்தை பிடிச்சி ஒரு மாதிரி லைட்டா தடவும். அது பார்க்கும் நமக்கு ஒரு மாதிரி கண்கிழங்கு வச்சா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இறந்து போயிருக்கணுமா, இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். அவர் பேயாவே இருந்தாலுமே தான் பொண்ணு அது அவர் வந்து பேயாவே பார்க்கல. அதே மாதிரி இந்த சீனை தாண்டி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து பைக்ல வந்துட்டு இருப்பா. ஹீரோ ஒரு சீனுமே காட்டுவாங்க, அந்த பொண்ணோட சீனுமே காட்டுவாங்க. டக்குனு அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுவா. அதோட ஷார்ட் கட். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணோட செருப்பு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுப்பாரு. ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல என்னமோ ஒரு லவ்வோ கிரஷோ அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இதுக்கோ ஹீரோவும் அந்த பொண்ணு முன்ன பின்ன பார்த்தது இல்ல, பழகினதுல எதுவுமே இருக்காது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சைட் அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுக்குள்ள வந்து லவ் அழகா காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஹீரோக்கு இருக்கிற லவ்னால தான் அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு அவர் வீட்டுல இருக்கா நம்ம பத்தி, அந்த பொண்ணுக்கும் அந்த ஹீரோக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்ல பொண்ணோட சாவுக்கும் ஹீரோக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா படம் முழுக்க இது யார் சாகடிச்சா, எப்படி இந்த எதுக்காக அந்த பொண்ணு ஹீரோ வீட்டுல இருக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா, படம் ஃபுல்லா ஒரு மாதிரி மிஸ்டரியாவே கொண்டு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் ஒன்று இருக்கும், அவர் வந்து இந்த பியர் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு, சாரி ஓப்பன் பண்ணாம வச்சிருப்பாரு. போயிட்டு அந்த படம் பியர் பாட்டில் வந்து சிதறி இருக்கும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் போய் அவர் பயந்து ஓடி போயிடுவார், இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாட்ல வந்து அவங்க அம்மா வந்து அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஊர்ல இருந்து வரும்போது அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த வீட்டுல பேய் இருக்குமா வராதுமா சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த ஷாட்ல சிரிப்பா இருக்கும், அம்மா பேய் இருக்கு அது இருக்கு, இப்ப என்ன இப்போ வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படிலாம் ஏதோ ஒரு மாதிரி பேசிருப்பாங்க. ஏன்னா செருப்பு இருக்கும், அந்த ஹீரோனோட செருப்பு இருக்கும். சொன்னோடனே அவர் கேட்பாரு, அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்னப்பா லவ் பண்றியானோடனே ஆமாம்மா ஆமா. அப்போ நமக்கு என்ன கனெக்ட் ஆகுது, ஹீரோ பார்த்த உடனே அவருக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்ததுனாலதான் அந்த செருப்பை வந்து வீட்டுல வச்சிருக்காரு. இல்ல அந்த காதலையும் தாண்டி நம்ம எதை பிரிக்க முடியும் எனக்கு தெரியல. மேபி அந்த பொண்ணுக்கு அவர் மேல காதல் இருந்திருக்கலாமா, அல்லது பொண்ணோட சாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலாமா. என்னது வந்து மிஷ்கின் அவர்கள் வந்து நமக்கு ஃப்ரேம் மூலமா வந்து காமிச்சிட்டே இருந்தா ஏதோ இதுதான் அதுதான். ஏன்னா காதல் வந்து 2 பேரும் சொல்லாமே ஒரு பாண்டிங்லேயே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. லைக் எப்படின்னா அந்த செருப்பை வச்சுதான் அந்த கதையே மூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஷார்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உங்க அம்மா வந்து பாத்ரூம்ல குளிச்சு இருக்கும்போது வழுக்கி விழுந்துருவாங்க. அப்போ ஒரு கை மட்டும், அதாவது அந்த பேயோட கை மட்டும் வந்து கூட்டிட்டு வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கோவத்தோட வந்துருவான், வந்து என் அம்மாவே சாகரிச்சிட்டியா நீ அப்படி இப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாமே ஹால் அதுவுமே கத்திட்டே இருப்பான். அப்புறம் டக்குன்னு அந்த பேய்க்கு ஒரு ஷார்ட் வைப்பாங்க, ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் நமக்கு பயமா தான் இருக்கும் அந்த ஷார்ட்லாம். அது பார்க்கும்போது அந்த பேயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுவாங்க, தப்பே பண்ணலையே உன் அம்மா நான் காப்பாத்துறேன்
பண்ணிட்டேனே, நான் உண்மையாவே ஒரு மோசமான ஒரு பேயா இருந்தா நான் உன்னையே சாகடிச்சிருப்பேன், உன் அம்மாவே சாகடிச்சிருப்பேன். பட் இந்த இடத்துல ஒரு பேய் படமா காட்டாம ஒரு நார்மல் ஒரு பொண்ணு தான், அவ வேற இறந்து போயிட்டா, அவ்வளவுதான். அது நம்ம இறந்து போயிட்டா நம்ம ஒரு பேயா இது பண்றோம்ல, அந்த இடத்துலயும் அந்த பொண்ணு அதாவது அந்த நம்ம கோஸ்ட்னே வச்சுக்கலாமே, அந்த கோஸ்ட் அந்த பையன் மேல காதல அவங்க அம்மா மேலேயே ஒரு சாதாரண ஒரு உருவமா இருந்தா எதுக்கு வந்து காப்பாற்றணும், இந்த விதமா அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அப்ப உங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி, டே அதுதான்டா வந்து என்ன காப்பாத்துச்சுன்னே நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. எதுவானோடனே அதுதாடா நான் வந்து பாத்ரூம்ல விழுந்துட்டேன், திடீர்னு ஒரு கை வந்து என்ன வெளியே எடுத்துட்டு வந்து விடு, அப்பதான் அக்க பக்கத்துல இருக்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம திட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை திட்டோமே அப்படின்னு ஒரு மன உரைச்சல அந்த ஷாட்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். ஒரு வார்த்தை திருப்பி பேசவே மாட்டான். நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா அது வரைக்கும் நமக்கு தெரியாது, நம்ம ஒரு பேய் தான் வந்து அம்மா ஏதோ பண்ணிடுச்சு போலன்னு. பட் இந்த ஷாட்லுமே ஒரு மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ வந்து ஒரு கோவத்துல வந்து கேட்பாரு, அவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கா, அவ எதுக்காக என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றா, என்கிட்ட அவளுக்கு என்னதான் வேணும், இல்ல அவ எப்படி செத்தான்ற விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணுமா, அப்படி இப்படின்னு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஹீரோ வந்து ஒரு மிஸ்டரியா அதை விசாரிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து எல்லா விஷயம் விசாரிச்சுட்டே இருப்பாரு. அந்த பச்சை கலர் காரு அது இது எல்லாமே இருக்கும். ஒரு ரோட்ல ஒரு சீன் நடக்கும், அப்படி அந்த கார் எல்லாம் பறக்கும், ஒரு மாதிரி காத்தெல்லாம் அடிக்கும், ஒரு மாதிரி அந்த பேயோட சவுண்ட் எல்லாம் ரொம்ப டெரிஃபிக்கா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. மிஸ்கினோட டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா அவர் வந்து டைலாக் மூலியமா டக்குன்னு கன்வே பண்ண மாட்டாரு. அதுதான் முடிக்க சில திரைப்படங்கள் சில டேரக்டர் வந்து டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க, அந்த டைலாக்னால நம்ம லைஃப் வந்து ஒரு இஷ்யூ. பட் மிஸ்கின் திரைப்படத்துல மோஸ்டா டைலாக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த லைட்டிங், அந்த ஒரு ஃப்ரேம்ஸ், அவர் வைக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், இந்த படத்துல ஹீரோ ஒரு பாடி லாங்குவேஜ் கூட பாருங்களா, ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஹெண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி லூஸான ஒரு சட்டை, லூஸான ஒரு பேண்ட், தலையெல்லாம் ஒரு மாதிரி கலைச்சு விட்டுட்டு ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்க ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படியே ரியலா காமிச்சிருப்பாரு. அந்த பாடி லாங்குவேஜ் காமிச்சிருப்பாரு. பரபரப்பா ஓடி போய் வைக்கிறது, டக்குன்னு வர்றது, அந்த ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஏன்னா பாடி லாங்குவேஜ் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோஸ்ட் சீன்ஸ்மே பாத்தீங்கன்னா அந்த கோஸ்ட் பெருசா டக்குன்னு டைலாக் எதுவுமே இல்லாம ஒரு உண்மையான ஒரு பிசாசு எப்படி இருந்தாலும் அப்படியே மேக்கப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் டக்குன்னு போயிட்டு வர மாதிரி அந்த ஒரு விஷுவல்ஸ் வச்சிருப்பாங்க. அவ்வளவு எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி மிஸ்டரியாவே போகும் இந்த படம். என்னதான் ஆச்சு, ஹீரோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கறோம்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகே அடுத்து தான் நடக்கும். பட் இந்த படத்துல நம்மளால அப்படி யோசிக்கவே முடியாது. ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஹீரோட வழியா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும். போக 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 தான் இது ஒரு வந்து ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க இந்த ஒரு திரைப்படத்தை. ஸோ இந்த திரைப்படத்துல வந்து மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கா இருக்கும், ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும். பெருசா அந்த படத்துல சாங்ஸ் கொஞ்சம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மாதிரி அது சொன்னேன், சைலன்ஸே இந்த படம் வந்து நம்மள பேச வைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட வந்து டைலாக்கே தாண்டி ரொம்ப சைலண்டா இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு சீனுக்கு வரோம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் சீன்ல வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அந்த பாடியை வந்து ஒரு ஐஸ்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதை பார்த்து வந்து என்ன அப்படி பண்றேன், ஏன் படம், ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பேய் ஓட்டுறதோ இல்ல அந்த ஆத்மாக்கு என்ன ஆசை நிறைவேற்றுதோ அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிருப்பாங்க. சராசரி மனுஷன் என்ன பண்றான், ஒரு பேயால அவஸ்தப்பட்டு இருக்கான், அந்த ஐஸ் பெட்டியில இருந்து அந்த ஒரு லாஸ்ட் சீன் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு தூக்கிட்டு இருக்கும் போது வந்து ஹீரோக்கும் உங்க அப்பாக்கு லைட்டா ஒரு கிளாஷ் ஆகி சண்டை மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ டக்குனு என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த கோஸ்டோட என்ட்ரி வந்துடும். அதாவது மேல இருந்து அப்படியே பறந்து வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும், அப்படியே ஹேங் கத்திட்டு வந்து அந்த ஒரு ஐஸ் உடஞ்சி அந்த பாடியை தூக்கிட்டு அதுவே போயிடும். நமக்கு தெரியும் ஏன் இந்த பேய் வந்து அந்த பாடியை தூக்கிட்டு போகுது, என்ன ஆச்சு, நமக்கு ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்கும், என்னதான் ஆகுதுன்னு அந்த கார் உள்ள போயிடும். கடைசியா அந்த ஹீரோ இருந்த அந்த காருக்குள்ளேயே போயிட்டு அந்த பாடி உள்ள வந்து அதுவே ஃபயர் ஆகிக்கும் தானே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இப்படிதான் முடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த பேயே தனத்தான் அந்த பாடியை எரிச்சுக்கிட்டு அப்படியே நான் உங்களை விட்டு போறேன், கம்ப்ளீட்டா போறேன், இதுக்கப்புறம் வரமாட்டேன்ற மாதிரி அந்த ஒரு பேய்க்கு படத்துல ஷார்ட் வச்சிருப்பாங்க. உள்ள இருந்து அந்த பார்வை ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும், ஒரு ஏக்கமாகவும் இருக்கும் அந்த பார்வை. இல்ல நான் உங்களை விட்டு போறேன், இதுக்கப்புறம் உங்களை வர மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் லைஃப்ல இல்ல, அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட அப்படியே போகும். அப்பா வந்து அழுதுட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோ ஒரு மாதிரி கதறி வந்து அழுவான். அவனுக்கு ஒரு மாதிரி அந்த கில்ட்டி இருந்துட்டே இருக்கு, என்னாலதான் அவ இறந்து போயிட்டா, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நானும் ஒரு முக்கியமான ஒரு காரணம், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உயிரோட என் வாழ்க்கையில இருந்தா நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன், அவ பேயா இருக்கும் போது எனக்கு என் ஃபேமிலிக்கும் என் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கா மாதிரி, ஏதாவது ஒரு பேய்கிட்ட இருக்க ஒரு காதலை இப்படி கூட காட்டலாம். இந்த திரைப்படத்தை நம்ம காதல் திரைப்படம் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு பேய்க்கு ஒரு பையனுக்கும் இருக்க ஒரு பாண்டிங் அவ்வளவுதான், நமக்கு வெளியே இருந்து பார்க்க. பட் டீப்பா இதை வந்து அனலைஸ் பண்ண ஒரு பேய்க்கு ஒரு பையன் மேல காதல் வருது, அவ்வளவுதான். இப்போ அந்த பையன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, உண்மையிலே உயிரோட தான் எனக்கு எப்படி இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன், அப்படி இப்படி அந்த ஒரு நினைவுகளாலே அந்த ஒரு படம் வந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதாவது மிஷ்கினோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா லைக் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. லைக் என்னன்னா அந்த எந்தெந்த இடத்துல அந்த ஒரு பேக்ரவுண்ட் அந்த எமோஷனல் டியூன் ஒன்று இருக்கும். நம்மளே வந்து ஒரு மாதிரி என்னதான் ஒரு பேய் படமா நமக்கு வந்து ஒரு மாதிரி அழுகிற சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாவே. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பாங்க. பிளஸ் அந்த வீட்டில் நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், உங்க அப்பா பொண்ணோட கான்செப்டா பிளஸ் அந்த மிஸ்ட்ரி த்ரில்லரா இருக்கட்டும், அங்கங்க ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப நீட்டா அந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. 2014 ரிலீஸ் ஆச்சு. அப்ப திரைப்படம் நிறைய பேரால பேசப்பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அவ்வளோ ஒரு பயந்தாங்க இந்த குழந்தைங்கள இருந்து எல்லாருமே. அவ்வளோ சூப்பரான
சூப்பரான மூவி 2004 ரிலீஸ் ஆன ஒரு மூவில. ஓகே, நெக்ஸ்ட் சந்திக்கலாம். திஸ் மிஸ் பாலாஸ் ப்ரொடக்ஷன். நான் உங்கள் விஜய் அமிர்தா.